ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அந்த பையன் ரொம்பவே தவறுகள் செய்து தப்பான காரியங்களை செய்கிற பையனாக இருந்தான். ஆனாலும் அவங்க அப்பா அவனை அநேக தரம் ஆலோசனை சொல்லி மன்னித்து விட்டார். ஆனாலும் அவன் திருந்துற மாதிரி இல்லை. அவன் செய்து கொண்டிருந்த காரியத்தை அப்படியே செய்து கொண்டே இருந்தான். அப்படியே ஒரு நாள் அவன் செய்த காரியம் வெளியடையாகி பொதுவாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அப்படியே அவனை கோர்ட்டுக்கு அழைத்து வந்தாங்க. அவன் அதிர்ச்சியோடு பார்க்குறான். அந்த நீதிமன்றத்தில் மேலே உட்கார்ந்துருந்தது அவங்க அப்பா. நீதிபதியா? அதை பார்த்து உடனே, ஏய் இது எங்கள் அப்பா தான், அதனால் இங்கேயும் என்ன மன்னிச்சிட்டு வாங்கன்னு சொன்னான் அந்த பையன். ஆனால் இப்போது அவங்க அப்பா அன்புள்ள அப்பா இல்லை, மன்னிக்கிற அப்பாவும் இல்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்போது அவரோட கையில் இருக்கிற அந்த அதிகாரத்தை வைத்து அவர் நீதியாக நியாயம் தீர்க்கணும். இப்போது அவரால் மன்னிக்கலாம் முடியாது. இது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற தவறுகளுக்கு இப்போது நம்ம நேசிக்கிற ஆண்டவர் கிருபையாய் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் இனி 2ஆம் வருகையில் வரும்போது அவர் நம்ம நேசிக்கிற அப்பா தான். ஆனாலும் அன்றைக்கு அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால் இன்றைக்கே ரட்சிப்பினால் நீங்கள் பண்ணுற தவறு தப்புதங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை நேசிக்கிற அப்பா அவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் இன்றைய ஓடி வாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைய ரட்சணினால். God bless.